ஹலோ கைஸ். நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சந்திராவோட முழு உண்மையை நம்ம ஹீரோ நிரூபிச்சிட்டாரு. ஸோ சந்திரா இப்ப ஜெயில இருக்காங்க. அவங்கள போயிட்டு அந்த சிவனாண்டி என்ன பண்றாருன்னா ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வராரு. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கப்புறமும் உண்மை தெரிஞ்ச பிறகு உன்னால அந்த வீட்டுல போய் இருக்கவே முடியாது. கண்டிப்பா அந்த ஈஸ்வரி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுப்பா, உன்னைய வீட்டுக்குள்ள விட மாட்டா. இதுக்கப்புறமும் அவளை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளோட லைஃபை இப்படி ஸ்பாயில் பண்றது நல்லது இல்லை அப்படின்னு தோணுது. பேசாப்ல நம்மளோட லைஃபை வாழ ஆரம்பிக்கலாம், இதை பத்தியெல்லாம் மறந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? எவ்வளவு நாளா அந்த வீட்டுல இருந்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அந்த டிரைவர் பையன் திட்டம் போட்டு அக்கா கிட்ட என்ன மாட்டி கொடுத்துருக்கான். அவனை அப்படியே பழிவாங்காம விட்டுட்டு வர சொல்றீங்களா? என்னால முடியாது. இந்த அளவுக்கு என்னை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பின அவனுக்கு நான் கண்டிப்பா ஆப்பு வைக்காம விட மாட்டேன். அது வரைக்கும் நான் கண்டிப்பா நம்மளுடைய கல்யாண வாழ்க்கைய கொண்டாட மாட்டேன். இங்க பாருங்க, அக்காவுக்கு என் மேல கண்டிப்பா சென்டிமெண்ட் இருக்கும். நான் ஏன்னா அவ கூட பிறந்தவனா. ஸோ கண்டிப்பா அவ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிதான் ஆகணும். நான் போய் எப்படியாவது அவளை ஒத்துக்க வச்சு மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள போயிருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, இல்ல சந்திரா, மறுபடியும் அவளுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த வாட்டி நான் பண்ற டிராமாவில அக்கா எல்லாத்தையுமே நம்பிதான் ஆகணும். எப்படியும் என்ன அவ தங்கச்சியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையல நான் காலி பண்ணிடுவேன். ஒருவேளை நான் மட்டும் அந்த வீட்டுக்கு போகாம இருந்தேன்னு வச்சுக்கிட்டேன், கண்டிப்பா அவன் அந்த பரமேஸ்வரி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து கோவில் கும்பாபிஷேகத்தையும் சிறப்பா கொண்டாடிடுவான். நீங்க ஊர் தலைவர் ஆகுறதும் நின்று போயிரும். உங்களை எப்படியாவது ஊர் தலைவர் ஆக்கணும். அதுக்காக நான் கண்டிப்பா போராடாம இருக்க மாட்டேன். கடைசியா 50,000 பணத்தை கட்டி நீங்க ஊர் தலைவர் ஆகுறதுக்கு முன்னாடி நின்னீங்க. ஆனா அந்த டிரைவர் பைய அக்கா காரிய தூண்டி விட்டு அக்காவை தலைவர் பொறுப்புக்கு நிக்க வச்சுட்டான். சோ இது எல்லாமே என் மனசுல ஆறாத வடுவா இருக்கு. நான் கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன். எக்காலம் முன்னிட்டும் நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். இனிமே என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினா நான் கண்டிப்பா அவனை விட மாட்டேன். அவனை பழிவாங்கினா மட்டும்தான் நம்மளோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, சரி சந்திரா, நீ இவ்வளவு சொல்ற, உன்னோட பிடிவாதத்துக்காக மட்டும்தான் நான் சரின்னு சொல்றேன். சரி, நீ போய் உன் அக்கா காரிக்கிட்ட எப்படியாவது பேசி வீட்டுக்குள்ள போயிரு. வில்லை சொல்றாங்க, என்னங்க, அவ என் கூட பிறந்தவ. நான் கொஞ்சமா சென்டிமெண்டா பேசினா அவ கண்டிப்பா சரின்னு சொல்லித்தானே ஆகணும். இதை கேட்டதும் இவரு சொல்றாரு, சரி சந்திரா, சரி போயிட்டு வா. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வீட்டு வாசல்ல நின்று சத்தம் போடுறாங்க, அக்கா எங்கக்கா இருக்கா, வாக்கா வெளியில அப்படின்னு. அப்போ வில்லி அங்கிருந்து பேசுறதை கேட்டுட்டு ஈஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. ரேவதி சொல்றாங்க, இப்ப எதுக்கு சித்தி இங்க வந்தீங்க? அதான் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. உங்களுக்கு அந்த சிவனாண்டி தான் முக்கியம் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லே சொல்றாங்க, இங்க பாரு, நான் இந்த வீட்டுல உங்க யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு வரல. நான் என் அக்கா காரிக்கிட்ட பேச வந்திருக்கேன். இங்க பாருக்கா, உனக்கு என் மேல பாசம் இருக்குல்ல, நான் எப்பவுமே உன் தங்கச்சிக்கா. நான் எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் கேளுக்கா. அதுக்கு நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, உன் தங்கச்சி நல்லா நாடகம் போட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பேசுறத நீ கேட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப பிரச்சனை. இவ வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்னெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாரு. யோசனை பண்ணி பார்த்தாலே அவளை இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன். அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள விட்டா நம்ம குடும்பத்துக்கு தான் ஆபத்து. ஒன்னா இருக்கிற இந்த குடும்பத்தை பிரிச்சிருவா. அதனால தயவு செஞ்சு அவ என்ன சொன்னாலும் சரி, அவளை இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்காத. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இது எனக்கும் அக்காவுக்கும் உள்ள பிரச்சனை, நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, இங்க பாரு சந்திரா, எனக்கும் உன்கிட்ட கொஞ்சம் கூட பேச விருப்பமே இல்லை. எப்ப நீ என்னை ஏமாத்தின அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். என் சொந்த தங்கச்சி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாளே அப்படின்னு எனக்கு இப்ப கூட மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.
ஸோ நீ என்கிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாம கிளம்பு அப்படின்னு சொன்னதும் வில்லி டக்குன்னு அவங்க அக்காவோட காலில் விழுந்து, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நான் எதனால பண்ணேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் கேளு. நான் எதுக்காக தெரியுமா இப்படி பண்ணேன்? இந்த டிரைவர் பையன் இருக்கான்னு, அவன் அடுத்தடுத்து உனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்னால பார்க்கவே முடியல. அப்பதான் அந்த சிவனாண்டி சொன்னான், அந்த டிரைவர் பையனை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நான் உனக்கு ஒரு திட்டம் சொல்றேன், நான் சொல்ற மாதிரி கேளுன்னு சொன்னான். சரி அப்படின்னு நான் நம்பி நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். மற்றபடி அவனுக்கு எனக்கு எந்தவித சம்மதமும் இல்லக்கா, சொல்றது கேளுக்கா அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் சொல்றத நீ நம்புறேன். அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, எனக்கு தெரியும்க்கா, நீ என்ன மன்னிச்சு ஏத்துப்ப அப்படின்னு. அப்ப இத பார்த்துட்டு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, இவங்க வந்துட்டு தேவையில்லாம என்ன இழுக்கிறாங்க அப்படின்ட்டு. ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி யோசனை பண்ணி முடிவு பண்ணு. உன் தங்கச்சி ஏற்கனவே இந்த குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கா. இதனால நம்ம வீட்டுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. சோ நீ உன் தங்கச்சி சொன்னதை நம்பினேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். தயவு செஞ்சு உன் தங்கச்சி சொல்றதா நம்பாத, நம்ம வீட்டுல உள்ளவங்கள யோசிச்சு பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க, நான் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு சந்திரா, அப்ப நீ சொல்றது உண்மையா? நீ வந்துட்டு அந்த டிரைவர் பையில பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீ வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, அந்த டிரைவர் பையனை வீட்டை விட்டு அனுப்பணும், உனக்காக தான்க்கா நான் இதெல்லாம் பண்ணேன். அப்படி இல்லைன்னா நான் ஏன்க்கா அந்த சிவனாண்டி கூட பேச போறேன்? அவனால நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியாதா? நான் என்னைக்குமே அவன் கூட போக மாட்டேன்க்கா, எனக்கு நீ தான் முக்கியம்க்கா, சொல்றத நம்புக்கா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி உன் தங்கச்சி வந்துட்டு உன்னை ஏமாத்துறதுக்கு இப்படி திட்டம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா, அவ சொல்றத நம்பாத, அப்புறம் உனக்குதான் பிரச்சனை. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு. நேரா அவன் தங்கச்சியை பார்த்து, இங்க பாரு, நீ சொல்றத நான் நம்புறேன், ஆனா எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணும். வில்லி சொல்றாங்க, அக்கா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சொல்லு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நாளைக்கு நான் பஞ்சாயத்தை கூட்டி உனக்கும் அந்த சிவனாண்டிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல போறேன். நீ வந்து அந்த சிவனாண்டி கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாலிய கழட்டி அந்த சிவனாண்டி மேல தூக்கி வீசணும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா, நான் உனக்காக இது பண்றேன், நீ இப்படி பண்ணாதான் என்ன நம்புவ அப்படின்னா நான் கண்டிப்பா பண்றேன்க்கா. இதை கேட்டதும் ராஜா நினைக்கிறாரு, சூப்பர், சரியான செக் தான் வச்சிருக்கா. மயிலு சொல்றாரு, பாத்தீங்களா மாமா, சரியான செக் வச்சிருக்காங்க அத்தை, இருந்தாலும் அந்த சந்திரா சரின்னு சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள இப்படி வரணும், அதுக்காக வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க, அது பார்த்தாலே நல்லா தெரியுது அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுக்க போறாங்க, அதை பத்தி அத்தைக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை, இதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வில்லி சொல்றாங்க, அக்கா, நாளைக்கு காலையில நம்ம எல்லாருமே பஞ்சாயத்துக்கு போவோம், அங்க போயிட்டு பஞ்சாயத்து கூட்டி நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். ஈஸ்வரியும் சரிடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா மாடிக்கு போறாங்க. அப்பதான் ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, உன் தங்கச்சி சொல்றத நம்புறியா? எனக்கு உன் தங்கச்சி சொல்றத கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஏன்னா அவ வந்து பொய் தான் சொல்றா. அவ பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாரு. 200 பவுன் நகையை திருடி உன் மேல பழிய போட்டு உன் தலைவர் பதவி போற அளவுக்கு அவ முயற்சி பண்ணா. சோ இவ்வளவு பண்ணவ கண்டிப்பா இதெல்லாம் போய் தான் சொல்லுவா. நீ தயவு செஞ்சு அவ சொல்றத நம்பாத அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்குன்னு உறவு இருக்கிறது ஒரே ஒரு ஆளு மட்டும்தான், அது என் தங்கச்சி. சோ அவ சொல்றத நான் நம்பிதான் ஆகணும். அத நான் அவகிட்ட சொல்லியிருக்கேனே, அந்த சிவனாண்டி கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு அவதான் சரின்னு சொல்லியிருக்காளே, அப்புறம் ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, இதனால நம்ம குடும்பத்துல உள்ளவங்களும் பாதிப்பாங்க, அதை யோசிச்சு பாரு. கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வில்லி வீட்டுக்குள்ள வந்துட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்க போறா பாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி என்னை மீறி எதுவும் பண்ண மாட்டா, என்னெல்லாம் நம்பிக்கை வைங்க. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி, உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேக்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா ஈஸ்வரி நினைக்கிறாங்க, கண்டிப்பா வந்துட்டு அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், பட் நடந்தாலும் என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டா, நான் கண்டிப்பா என் தங்கச்சியை நல்வழிப்படுத்திடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க.
அப்போ ஒருத்தர் சொல்றாரு போயிட்டு அந்த சிவனாண்டியை கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. உடனே அவரும் நேரா சிவனாண்டியை கூப்பிடுறதுக்காக சிவனாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சிவனாண்டியை கூப்பிடுறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, இப்ப எதுக்கு இந்த பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க தேவையில்லாம, நான் எதுக்கு பஞ்சாயத்துக்கு வரணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, ஈஸ்வரி மேடமும் சந்திரா மேடமும் தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. ஏதோ முக்கியமான ஒரு பிரச்சனையா, வரியா அப்படின்னு சொன்னதும் சிவனாண்டி நினைக்கிறாரு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு நேரா பஞ்சாயத்துக்கு வராரு. அங்க வந்ததும் அங்க நிக்கிற சந்திரா ஈஸ்வரிய பாக்குறாங்க. ஹீரோவோட குடும்பம் எல்லாமே நிக்குது. சிவனாண்டி நேரா ஹீரோவை பார்த்து கண்டிப்பா இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப சிவனாண்டி பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்து இப்ப எதுக்கு என்ன தேவையில்லாம கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்பதான் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் தான் கூப்பிட்டேன். என் தங்கச்சி வந்துட்டு உன் கூட சேர்ந்து வாழவே இல்லை. ஸோ இதுக்கப்புறமும் உன் தாலி என் தங்கச்சியோட கழுத்துல கிடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதான் உனக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இது கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க வில்லன். அப்போ வில்லன் நேரா சந்திராவை பார்க்க, சந்திரா வந்துட்டு சைகையில என்னை மன்னிச்சிருங்க, என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா பஞ்சாயத்து தலைவரை பார்த்து, இங்க பாருங்க, என் தங்கச்சிக்கு இவன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இத்தனை வருஷமா அவன் கட்டின தாலி என் தங்கச்சியோட கழுத்துல கடந்தது வேஸ்ட். சோ ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி போடுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஈஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்கம்மா, சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நாங்க பேசிக்கலாமா? ஈஸ்வரி சொல்றாங்க, பேசுங்க, என் தங்கச்சிக்கு இது முழு உரிமை இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமா, என் அக்கா சொல்ற மாதிரி எனக்கு அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. இது கேட்டதும் தலைவர்கள் வந்துட்டு சொல்றாங்க, அப்படியா, சரி, அப்ப நீங்க சொன்ன முடிவை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க வந்துட்டு இனிமே அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க தாலியை கழட்டி வைக்கலாம். அப்ப சிவனாண்டி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சந்திரா வந்துட்டு தாலியை கழட்டி அந்த இடத்துல வைக்கிறாங்க. சோ இதை பார்த்துட்டு சிவனாண்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நானும் சந்திராவும் சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா சந்திரா அதை கொஞ்சம் கூட கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க சிவனாண்டி. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இனிமே உனக்கும் அந்த சிவனாண்டிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, ஆமாமா, இனிமே அவங்க ரெண்டு பேருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, எனக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் தங்கச்சி எனக்கு எப்பவுமே உண்மையா இருப்பா அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி என் தங்கச்சி எனக்கு எப்பவுமே உண்மையா இருக்கா அப்படின்ட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நேரா சந்திராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. எந்த லெவலுக்கு கொண்டுட்டு வந்துட்டா அந்த ஈஸ்வரி, நான் கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவரு பயங்கர கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் சந்திராவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இத்தனை வருஷம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியா இருந்தோம். ஆனா என் அக்காக்காரி இடையில புகுந்து எங்க ரெண்டு பேருமே பிரிச்சுட்டா. நான் அவளை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோவப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ நம்ம வந்து புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வச்சிருக்கோம். புதுசா வந்து ஹோல்சேல்ல ஸ்க்ரன்ச்சீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ரேண்டம் கலர்ஸ்ல உங்களுக்கு 20 ஸ்க்ரன்ச்சீஸ் வருது. இந்த 20 ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஷிப்பிங் ஜஸ்ட் 30 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இன்னுமே நிறைய ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல நிறைய கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஹோல்சேல் பண்றவங்களுக்கும் ஒரு வீட்லயே பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு. 499க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த ஆஃபர் கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்றேன்.